மாநில பொருளாளர் ரூபேஷ்குமார் அவர்களே, துணை செயலாளர் அண்ணன் கனிகமணி அவர்களே, இந்த கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர்களே, மாநில மகளிர் அணி பொருளாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெய்தல் மக்கள் கட்சியோட ஆலோசனை கூட்டம் இங்க சென்னையில நாம எப்படி நடத்தின்னு இருக்கோமோ அதே போல தமிழகத்தோட வேற வேற கன்னியாகுமரி மாவட்டங்கள், தூத்துக்குடி, ராமேஸ்வரம், இங்கேயும் இதே போல கூட்டங்களை, அங்க இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டங்களை நடத்தி அங்க இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களை ஒரு பக்கம் நியமனம் பண்ணிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடலோர பஞ்சாயத்தார்களையும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்பவும் அதிகப்படியா தொடர் கூட்டங்களை நம்ம நடத்தணும்னு இருக்கோம். அந்த மாதிரியான நேரங்கள்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர் அமைப்புகளோட தலைவர்கள், அதுவும் குறிப்பா நெய்தல் மக்கள் கட்சி உயர்மட்ட குழு பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அனைவரையும் ஒரே மேடையில கொண்டு வந்து நிற்க வச்சு, அன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பா இருக்குன்றதை வெகு விரைவில் நம்ம பார்ப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கவுங்க அந்தந்த மாவட்டங்கள் அந்த பணியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னடா வழக்கம் போல ஏதோ இங்க சென்னையில இருக்கிறவங்க மட்டும் இருக்காங்களே நினைக்க வேணாம். பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பகுதிகளில் அமைப்புகளை நடத்திட்டு இருக்கிறதுனால அந்தந்த பொறுப்புகள்ல அந்தந்த மாவட்டங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில நமக்கு தொடர்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களை நம்ம வேகமா பொறுப்பாளர்களை போடுறதும் ஆலோசனை கூட்டங்களையும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்ப நாம இங்க சென்னையில ரொம்ப அவசரமா நம்ம கூட்டினதும் அவசரமா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப முக்கியம் என்றதுக்காக தான் இந்த கூட்டங்களை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நண்பர் சரவணன் சொன்ன ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பேசக்கூடிய கட்டாயத்துல இருக்கோம். இது வந்து மே மாசம் 8ஆம் தேதி தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல வந்த ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, 2011 அந்த ஆண்டுல கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பாணை, அந்த அறிவிப்பாணையில மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு கடலோர மீனவர் கிராமத்திலையும் அந்த மீனவ மக்களோட நீண்ட கால வாழ்வாதாரம், ஒரு 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளை விட அதிகப்படியான மக்கள் அங்க இருப்பாங்க. ஒருவேளை அப்படி மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கும் போது அவங்களுக்கான குடியிருப்புகள் மிகப்பெரிய கேள்வி எழக்கூடிய ஒரு சூழல் வரும். இன்னைக்கு கடற்கரையில காலியா இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பல்வேறு திட்டங்களுக்கு அரசு நினைச்சா ஒரு மாவட்ட நிர்வாகம் உடனடியா இத்தனை ஏக்கர் இந்த திட்டத்துக்கு, இத்தனை ஏக்கர் இந்த திட்டத்துக்கு இஷ்டத்துக்கு இடத்துல இருக்கு. அப்போ இன்னும் ஒரு 25 ஆண்டு 50 ஆண்டுகள்ல மீனவ மக்கள் கடற்கரையில வாழ முடியுமா அப்படின்ற ஒரு மிக மோசமான ஒரு சூழல் இருக்கு. இத மத்திய அரசு கணக்கில் எடுத்துக்கிட்டு 2011 சொன்னாங்க, ஒவ்வொரு கடலோர மீனவர் கிராமத்திலையும் நீண்ட கால வாழ்வாதாரத்துக்கான இடங்களை அடையாளப்படுத்துங்கன்னு சொல்லி 13 ஆண்டு ஆயிடுச்சு. இது வரைக்கும் பண்ணல. ஆனா அரசுக்கு ஒரு இடம் இல்ல ஒரு திட்டம் இந்த இடத்துல வேணும்னா ஒரே நாள்ல ஒரு ஆணையை போட முடியும். அடுத்த நாள் அந்த இடம் அவங்க கைக்கு போக முடியுது. ஆனா கடலோரத்துல இருக்க 608 மீனவர் கிராமங்கள்ல செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மாவட்ட ஆட்சியர் செய்யக்கூடிய ஒரு வேலை, இந்த வேலையை 13 ஆண்டுகளா பண்ணாம இருக்காங்க. இத உடனடியா அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல இது மாதிரி மத்திய அரசும் மாநில அரசும் சொன்னக்கூடிய இந்த சரத்துக்களை எதையுமே கடைபிடிக்காம இப்பவும் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடம் தயார் பண்றாங்க. அதுல கடலோரத்துல இன்னைக்கு 608 மீனவர் கிராமம் இருக்குன்னா 100 மீனவர் கிராமங்களோட பேர் கூட கடற்கரையில இல்லை. அப்படிதான் இந்த வரைபடத்தை வந்து ஃபர்ஸ்ட் வெளியிடும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 40-50 மீனவர் கிராமம் இருக்குன்னா 4 மீனவர் கிராமத்தோட பேர் கூட அங்க இல்லை. அவங்க அங்க வாழ்ந்ததுக்கான அடையாளம் இல்லை, படகை நிறுத்துறதுக்கான இடம் கிடையாது. இப்படி ஒரு மோசமான வரைபடத்தை போட்டுட்டு இதெல்லாம் யார் கண்டுபிடிக்க போறான், எவன் நம்மள கேள்வி கேட்க போறான்னு கவலையே படாம இத போட்டிருந்தாங்க. 2017 இந்த மாதிரியான ஒரு வரைபடம் வெளியே வந்த போது இங்க எண்ணூர்ல தொடங்கி நம்ம ஈஞ்சப்பாக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர் கிராமங்களையும் ஒண்ணு திரட்டிட்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அங்க கருத்து கேட்பு கூட்டம் நடக்குது அந்த துறைமுக வளாகத்துல. அங்க மாவட்ட ஆட்சியர் முன்னால மிகப்பெரிய சண்டையை நம்ம போடுறோம். எங்களோட வாழ்வாதாரத்துக்கான எதையுமே நீங்க இந்த வரைபடத்துல கொண்டு வரல, இந்த வரைபடத்தை திரும்ப பெறணும், அரசு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மீனவரோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க சொல்லிச்சு அந்த அம்சங்களோட இதை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தோம்.
மறுநாள் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வாசல்லே நடந்தது. ஆனா எதை பத்தியும் கவலைப்படலை. அந்த வரைபடத்தை வந்து சாங்ஷன் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அதோட 2018 அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அந்த பீரியடும் முடிஞ்சு போயிட்டு மறுபடியும் பாராளுமன்ற தேர்தல் வந்தது. தேர்தல் வந்து அவங்க மறுபடியும் வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்ற உடனே மறுபடியும் அந்த கடற்கரை மண்டல மேலாண்மை அறிவிப்பான 2018 ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுல இப்ப இருக்கக்கூடியது முழுக்க முழுக்க மீனவர்களோட வாழ்வாதாரத்துக்கு மிக மிக எதிர்ப்பானது. அவங்க நினைச்சா கடல்ல மட்டும் இல்ல, கடற்கரையில மட்டும் இல்ல, எங்க வேணாலும் எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு இப்ப சரத்தை கொண்டாந்துருக்காங்க. ஆனா இதுக்கு இன்னும் அப்ரூவல் ஆகல. ஆனா இந்த அப்ரூவல் ஆகிறதுக்கு முன்னால நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே விஷயம், இந்த வரைபடத்துல மீனவரோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு மீனவர் கிராமத்தோட பேரை போடுங்க. அவங்க எங்க கடற்கரையில எந்தெந்த விஷயத்துக்கு இடங்களை பயன்படுத்துறாங்க எல்லாத்தையும் அதுல பதிவு பண்ணுங்க அப்படின்னு இந்த தடவை தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதை கணக்குல எடுத்து எதையுமே நீங்க போடாததுனால இதை வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டேவை கொடுத்துட்டாங்க. கருத்து கேட்பு கூட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் என்னன்னைக்கு எந்தெந்த கூட்டங்கள்லாம் போட்டாச்சு. முதல் கூட்டம் தொடங்க போகுது செங்கல்பட்டு மாவட்டத்துல. நாளைக்கு கூட்டம். இன்னைக்கு போய் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குறோம். நெருக்கடியை கொடுத்துட்டு அங்க பாத்தீங்கன்னா 44 மீனவர் கிராமம் இருக்கு. 10 மீனவர் கிராமங்கள் பேர் கூட கிடையாது. பல இடங்கள்ல மீனவர் கிராமங்களோட பேர் தப்பா இருக்கு. கடல்ல இல்லாத இடங்கள் எல்லாம் துறைமுகம் இருக்கா போல இப்பவே இடத்த மடக்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் சுட்டி காட்டி இது மிக மிக மோசமானது, இதை ஏத்துக்கவே கூடாது என்னும் போது தேசிய பசுமை ஒரு ஆர்டரை போட்டு ஒழுங்கா மீனவ மக்களுக்கு இந்த சட்டத்துல என்னெல்லாம் சொல்லி இருக்கோ அதையெல்லாம் அந்த வரைபடத்துல போட்டுட்டு மக்கள் கிட்ட காட்டிட்டு நீங்க ஒப்புதல் கேளுங்க நான் தரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மே மாசம் இந்த உத்தரவு போட்டாங்க. எங்க நாங்க கடற்கரையில மீனவர் கிராமம் பேர போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க படகு நிறுத்துற இடம் போட்டாங்க. கடலுக்குள்ள நாம எங்கெல்லாம் மீன் பிடிக்கிறோம் அந்த ஜிபிஎஸ் பாயிண்ட கொடுத்து எங்க மீன் வளம் இருக்கு, கடற்கரையில எதுக்கு எந்தெந்த இடங்களை பயன்படுத்துறோம், எங்கெங்க நமக்கு என்ன பாடு இருக்கு, பெருவள பாடா இருக்கலாம், ஆத்துல என்ன மாதிரியான பாடு இருக்கு, இது எல்லாத்தையும் எவ்வளவு மீனவர்கள் கிராமங்கள் கொடுத்ததோ அதை பதிவு வைக்கிறதுக்கான வேலை ஒரு பக்கம் போகுது. ஆனா நீண்ட கால வாழ்வாதாரத்துக்கான இடங்களை அடையாளப்படுத்துற விஷயம் மட்டும் இப்பவும் செய்யாம முந்தா நாள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல மறுபடியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் போறாங்க. போயிட்டு ஐயா நாங்க வந்து மீனவர்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் நாங்க நிறைவேற்றிட்டோம், தயவு செய்து இந்த வரைபடத்தை வெளியிடுறதுக்கு எங்களுக்கு அனுமதியை கொடுங்கன்னு மறுபடியும் ஒன்று பெட்டிஷனை போடுறாங்க. அந்த நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வந்து நேற்று மறுபடியும் கூப்பிட்டு பேசுறாரு. ஏங்க 2 வாரம் டைம் கேட்டிருக்காங்க, தயவு செய்து இந்த விஷயத்த மறுபடியும் பெரிய அளவுல நீங்க கொண்டு போயிட்டு அரசோட கவனத்துக்கு கொண்டு வாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு உத்தரவு வாங்கியாச்சு. இப்போ வரைபட வேலை நடக்குது. இப்போ உடனடியா மீனவர்களுக்கு அந்த நீண்ட கால வாழ்வாதாரத்துக்கான இடங்களை அடையாளப்படுத்துங்கன்னு ஆர்டரே போட்டாச்சு. ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு மாவட்ட ஆட்சியர் கூட இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு கூட பண்றதுக்கு தயாரா இல்லை. அதெல்லாம் நாங்க அப்புறம் பண்ணிக்கிறோம், ஆனா இந்த மேப்பை உடனே எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அப்புறமா பண்ணி தரோன்னு ஒரு பொய்யை சொல்லி இப்ப ஆர்டரை கேட்டுன்னு இருக்காங்க. இது போன மாசம் 25ஆம் தேதி சென்னை மாவட்ட ஆட்சியர்ல நம்ம எல்லாருமே போயிட்டு குறிப்பா தென் சென்னையில இதே போல நடந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் எடுத்த முடிவு பிரகாரம் அப்பவும் சொல்றோம், இங்க எண்ணூர்ல தொடங்கி நைனாகுப்பம் வரைக்கும் கிட்டத்தட்ட 70 மீனவர் கிராமங்கள் சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்டு இருக்கு. இந்த குறைஞ்சபட்சம் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனவர் கிராமத்துக்கும் நீண்ட கால வாழ்வாதாரத்துக்கான இடங்களை அடையாளப்படுத்துங்க. சிஆர்இசட்ல எந்தெந்த செக்ஷன்ல இதுக்கான விஷயங்களை எதெல்லாம் சொல்லி இருக்கின்றது அதை போட்டோம். தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல வந்த இந்த உத்தரவையும் நகலையும் அதுல இணைச்சு கொடுத்துருக்கோம். ஆனாலும் நாம வேகப்படுத்த நம்மளை ஏமாத்திட்டு எப்படியாவது இந்த அறிவிப்பானை வெளியே கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அறிவிப்பானை வெளியே வந்துடுச்சுன்னா அரசை பொறுத்த வரைக்கும் கடல் அலை அடிக்கக்கூடிய இடங்கள்ல கூட சுற்றுலாவுக்காக ஓட்டலை நடத்த முடியும். இல்ல ஏதாவது ஒரு காரணத்தை எடுத்து சுற்றுலா என்ற பேர்ல எது வேணாலும் பண்ண முடியும். அப்படி எல்லாம் இதுல இருக்கு. அது வர்றதுக்கு முன்னால நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம பாதுகாத்துக்கணுமோ நம்ம நிம்மதியா இருக்க முடியுன்றதுக்காக இப்ப நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் பண்ணக்கூடிய ஒரு வேலை. சென்னை மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட தொடர்ந்து நம்ம முன்னால இருக்கோம். இப்போ பாண்டிச்சேரியில இதுக்கான ப்ராசஸ் மிக கடுமையா அங்க இருக்கிற மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒட்டு மொத்தமா ஒண்ணு திரண்டு இப்போ அங்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்ததை நிறுத்தி வச்சிருக்காங்க. அங்கேயும் இது போல கூட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மாசத்துல குறிப்பா 2 வாரம் டைம் கேட்டிருக்கான். அதுக்குள்ள நம்ம இங்க ஆரம்பாக்கத்துல தொடங்கி குறைஞ்சபட்சம் விழுப்புரம் மாவட்டம் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர் கிராமத்துக்கும் நேரம் போயிட்டு
ஒவ்வொரு மீனவர் கிராமத்துக்கும் இந்த விஷயத்தை உடனடியா சொல்லி அரசோட கவனத்துக்கு போகக்கூடிய வகையில சென்னையில வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ இல்ல ஒரு நிகழ்ச்சியை நம்ம வந்து நடத்தினா நிச்சயமா அரசோட கவனத்துக்கு போயிட்டு ஒருவேளை கோர்ட்ல போயிட்டு பொய் சொல்லி அவங்க ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னால இந்த எதிர்ப்பு வந்து அரசு கன்சிடர் பண்ணும். நிச்சயமா இப்ப எப்படி ஒவ்வொரு மீனவர் கிராமத்தோட பேர்களையும் அவங்களோட உரிமைகளையும் அந்த வரைபடத்துல கொண்டாந்தாங்களோ அதுல இந்த நீண்ட கால வாழ்வாதாரத்துக்கான இடங்களும் அதுல கொண்டு வந்தா உண்மையிலே நம்ம அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய ஒரு சரியான விஷயம் அதுவாதான் இருக்குன்றதை நம்ம தெரிவிச்சுக்கிறேன். அதனால கண்டிப்பா எப்ப செய்யலாம் அப்படின்றத இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் முடிவு பண்ணிட்டு போனா நல்லா இருக்குன்றதை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப ஏற்கனவே கட்சியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த கட்சியை தொடங்க வேண்டிய அவசியம் நாடு சுதந்திரம் அடைஞ்சு இந்த 75 ஆண்டுகள்ல இல்ல இப்பவும் நமக்கு தேவையான்னு பார்த்தா நிச்சயமா தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கின்னு வெறும் மீனவர் இயக்கங்களை வச்சுக்கின்னு நம்ம மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் நமக்கு அரசு ஏதாவது திட்டங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தால் அது மக்களுக்கு கொண்டு போகிறது, மக்களோட நலனை பாதிக்குதுன்னா அரசை எதிர்த்து நம்ம போராட்டங்களை நடத்துறது நம்ம இருந்தோம். ஒரு காலத்துல மீனவர் இயக்கங்கள் வச்ச கோரிக்கையை அரசு பரிசீலனை பண்ணிச்சு. நல்ல விஷயமா இருந்ததுன்னா ஏத்துக்கினாங்க, மக்களை பாதிச்சதுன்னா காது கொடுத்து கேட்டாங்க. அந்த மாதிரியான முதல்வர்லாம் இருந்த நாடு. அதனால நம்மளுக்கு சங்கமே போதும், அதனால அப்படின்னு நம்ம போனோம். ஆனா இப்பெல்லாம் எந்த சங்கத்தோட கோரிக்கையும் கேட்கறது இல்ல, எந்த கட்சிகளோட கோரிக்கையும் கேட்கறது இல்ல, எதை பத்தியும் கவலை இல்லை. ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா அந்த 5 வருஷம் நாங்க நினைக்கிறது நாங்க செயல்படுத்திட்டு போவோம், எதை பத்தியும் கவலை இல்லைன்றாங்க. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சென்னையோட பூர்வீக குடின்னு நம்ம சொல்றோம், ஆனா கடற்கரையில மற்ற மக்களுக்கு முன்னால உண்மையான பூர்வ குடிங்கின்ற நாம இன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம இங்க ஆட்சி செய்ய வந்தவங்க நம்ம கிட்ட எல்லாம் கேட்டு ஓட்டை வாங்கி எந்தெந்த மாவட்டத்துல இருந்தா வராங்க இல்ல வேற எங்க இருந்தோ வராங்க சென்னையில குடியேறாங்க. குடியேறின உடனே அவங்களுக்கு தேவை தான் வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு பட்டாவோட ஒரு இடம் வேணும்னு அவங்களுக்கு அப்படி தோணக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரா இருக்கட்டும் இல்ல அமைச்சர்களா இருக்கட்டும். சென்னையில தினம் இப்படிதான் போறோம், இப்படிதான் வரோம், எல்லாம் பூர்வீகமா வாழ்ந்துட்டு இருக்கான். குறைஞ்சபட்சம் அந்தந்த தொகுதியில எத்தனை இது 75 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 16 சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கு. 16 சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தேர்ந்தெடுத்து இது வரைக்கும் அனுப்பியிருக்கோம். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு தடவை. ஒவ்வொருத்தரும் முதல்ல வரும்போது உங்களோட எல்லா அடிப்படை விஷயத்தையும் உங்க ஊருக்கு நாங்க எல்லாம் சரி பண்ணணும். முதல் விஷயம் நம்ம கேட்கறது, நாம இருக்கக்கூடிய இடங்கள்ல எவனாவது நமக்கான அடிப்படை இது. நான் பூர்வீகமா கடற்கரை வாழ்றேன், நீ அரசு நினைச்சா ஒரே ஒரு சிறப்பு தீர்மானத்தை போட்டு ஒட்டுமொத்த கடற்கரையிலையும் மீனவ மக்கள் வாழக்கூடிய இடங்கள் பட்டா இடங்களை அறிவிக்கிறது ஒரே ஒரு அறிவிப்பானை போட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு சரி. ஆனா இன்னைக்கு அதை சொல்றதுக்கு எந்த முதல்வரும் தயாரா இல்லை, இதை கோரிக்கையை கொண்டு போகிறதுக்கு எந்த அமைச்சரும் தயாரா இல்லை. இதை 37 சட்டமன்ற தொகுதிகள்ல நம்ம ஓட்டை வாங்கி அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தரும் பேசுறதுக்கும் தயாரா இல்லைன்றதை நம்ம தெரிவிச்சுக்கிறேன். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் நாம அவங்களுக்கு ஓட்டு போட போறோமா இல்ல நம்ம உரிமை இது வரைக்கும் வெறும் வாக்காளரா நாம இருந்தோம், நம்ம வாக்கு இனிமேல் நமக்கு தான். இது வரைக்கும் யாரு கட்சியை பார்த்து ஓட்டு போட்டோம், தலைவரை பார்த்து ஓட்டு போட்டோம், காலங்காலமா என் பாட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து இந்த கட்சி தான் அப்படின்னு நம்ம நினைச்சு ஓட்டு போட்டோம். ஆனா இனிமேல் பட்டு நம்மளோட ஓட்டு நமக்கு தான். நாம வாக்காளர்களா இருந்த நாம இனிமேல் வேட்பாளரா மாறணும். இது வந்து சாத்தியமானு கேட்டா வேற எந்த பகுதியிலையும் சாத்தியம் சொல்ல முடியாது. கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய நமக்கு 37 சட்டமன்ற தொகுதி சாத்தியம் என்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் பாத்தீங்கன்னா 5% ஓட்டு, 4% ஓட்டு, 8% ஓட்டுன்னு சதவீதத்தை வச்சு விளையாடின்னு இருக்காங்க. இன்னைக்கு கடற்கரையில 20% ஓட்டை பல்கா வச்சிருக்கக்கூடிய ஒரு சமூகம் நாம. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேர்தல் பாத்தீங்கன்னா எல்லா சமூகங்களையும் ஓட்டு பதிவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%, 55% மேல எவனும் போடுறதே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து பல்வேறு இடங்கள்ல வந்து சென்னையில இருந்துன்னு தேர்தல் நேரத்தை இதை விட்டுவிட்டு அவன் சொந்த ஊருக்கு போயிட்டு ஓட்டு போடுவான். இங்க வந்து எண்ணிக்கை பார்த்தா பயங்கரமா இருக்கும், ஆனா பதிவு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஆனாலும் கடற்கரையில இருக்கக்கூடிய மீனவர் கிராமங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 90% வாக்குகளை வந்து நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தேர்தலுக்கும். இவ்வளவு அடர்த்தியா யாருக்காகவோ நம்ம பண்ணிட்டு இருக்கிற நாம இனி கட்சி பத்தியும் கவலைப்படவானா, சின்னத்தை பத்தியும் கவலைப்படவானா, என் பாட்டை முப்பாட்டை ஏமாந்தான்ட்டு நம்ம ஏமாறவானா. இனி நம்மளோட வாக்கு நமக்கு தான். நம்ம வாழக்கூடிய இடம் பட்டாவோட நம்ம நிம்மதியா வாழ முடியும்னா இன்னைக்கு இந்த நெய்தல் மக்கள் கட்சி வந்து நம்ம இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல 37 சட்டமன்ற கடலோர சட்டமன்ற தொகுதியில் நம்ம மீனவனை வந்து வேட்பாளரை நம்ம நிறுத்த போறோம். உள்நாட்டுல ஒரு 15 தொகுதிகள்ல உள்நாட்டு மீனவர்களை நிறுத்த போறோம்.
நம்ம எவனும் நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம ஓட்டு நம்ம வாங்கினாலே நிச்சயமா எல்லாரையும் ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம வர முடியும். அதே போலதான் இன்னைக்கு அவரு கோசுமணி பேசும்போது ரொம்ப தெளிவா சொன்னார். நம்மளுக்கான பழங்குடியினர் பட்டியலில் எப்படி எல்லாம் தீர்மானம் போட்டாலும் ஒரு சட்டமன்றத்துல எவ்வளவோ விஷயத்துக்கு ஒரே நல்ல தீர்மானம் போட முடியுது. ஆனா காலகாலமா இருக்கக்கூடிய ஒரு மூத்த சமூகம், இந்த சமூகம் சுனாமிலையும் சரி பல்வேறு விஷயங்கள்ல ஒவ்வொரு தடவை புயல் மழை வந்தா பாதிக்குது. அங்க இலங்கை பிரச்சனைனா உடனே எல்லாரும் குரல் கொடுக்குறான். ஆனா இவங்களுக்கு முதல் விஷயம் எது வேணும்னு பார்த்தீங்கன்னா, மீனவ மக்களை வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும்னா ஒருத்தம் கூட அங்க வாயை திறக்கிறது இல்லை. மறுபடியும் அடுத்த தேர்தல் வரும்போது அவங்களுக்கு ஞாபகம் வரும், மீனவர்னா பழங்குடியினர் பட்டியல் சேர்க்கணும். அதனால இனிமேல் பட்டு எவனையும் நம்ம எதுவும் கேட்க தேவையில்லை. அதிகாரத்துல நாம வருவோம். 50 சட்டமன்ற உறுப்பினர் மீனவர் வந்தானா இன்னைக்கு கோட்டை வந்து நம்ம கையில, ஒட்டுமொத்த கடலோரத்தையும் நம்மளோட கோட்டையை மாற்றுறது அது மட்டும்தான் இந்த நெய்தல் மக்கள் கட்சி இருக்கு. அதுக்கான பணிகளை நாங்க செய்வோம் அப்படின்றத தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு சாமானிய கூட்டமா தான் இருக்கோம். பார்க்கும்போது நம்ம கிராமங்கள் மட்டும் மனசு வச்சா ஒவ்வொரு மாசமும் 26ஆம் தேதி ஒவ்வொரு ஊர்ல நடக்கக்கூடிய கூட்டத்துல இதே அரசியல் கூட்டமா ஒவ்வொரு கிராமமும் ஒரே நாள்ல பண்ணிச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நம்ம கையில வரும். அது இந்த சமுதாயத்துல மட்டும் சாத்தியம் என்றதை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல விஷயத்துக்கு தொடர்ந்து ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.